Vanakkam and welcome to Xylem CBSE 10th channel. Myself Manish, I'm a chemistry faculty at Xylem. So, of course, நீங்க நம்மளுடைய acid bases salt இது ரிலவெண்டா இருக்கக்கூடிய important questions, especially 4 mark and 5 marks நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க and உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன் நவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் and identify the compound X based on the reactions given below. Okay, so கீழே ஒரு reaction கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ல காம்பவுண்ட் எக்ஸ் என்ன அண்ட் காம்பவுண்ட் ஏ என்ன பி என்ன சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ல பை ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, H2 வாட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ஜிங்க்ங்கிறது மெட்டல். ஸோ ஜிங்க் மெட்டலை எந்த காம்பவுண்ட் கூட நம்ம போட்டால் ஹைட்ரோஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த சாப்டர் நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இப்போவே பதில் கிடைச்சிருக்கும். என்ன வரும், அஃப்கோர்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ காம்பவுண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சோடியம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எக்ஸுங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஜிங்கு கூட போடும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரோஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, காட் இட். ஸோ அப்போ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது என்ன, ஸோ எப்போ சோடியம் ஹைட்ராக்சைடை ஜிங்க் கூட போடும்போது நமக்கு சோடியம் ஜிங்கேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த சோடியம் ஜிங்கேட்டோட கெமிக்கல் ஃபார்முலான்னு எடுத்துட்டீங்கன்னா Na. ஓகே, என்ன வரும், Na2 இங்க இருக்கு, Na2 ZnO2. Okay, got it. So this is nothing but our sodium zincate. சரி, அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல நீங்க போடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும், சோடியம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ், HCl ஸ்ட்ராங் ஆசிட். ரெண்டுமே சேர்க்கும் போது என்ன கிடைக்கும், நமக்கு சால்ட் கிடைக்கும். என்ன சால்ட், தட்ஸ் நத்திங் பட் சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடையும் அசிடிக் ஆசிட் வீக்கான ஒரு ஆசிட். இதுல போடும்போது என்ன கிடைக்கும், சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். ஓகே, ஸோ CH3 COONA சோடியம் அசிட்டேட் கூட வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். சிம்பிள். இங்க இருக்கக்கூடிய ரெண்டாவது அண்ட் மூணாவது ஈக்குவேஷன் இட்ஸ் நத்திங் பட் சிம்பிள் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஓகே, காட் இட். சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. In the following schematic diagram for the representation of hydrogen gas as shown in figure, what would happen if following changes are made? இப்போ இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராம் தான் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் பேஸ்டா உங்களுக்கு அடுத்ததா ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபியூ கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, in place of zinc granules some amount of zinc dust is taken in the test tube. Okay, got it. சரி, என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இங்க டெஸ்ட் டியூபை நல்லா பார்த்துக்கோங்க. சாரி, இந்த டயக்ராமை நல்லா பாருங்க. இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஜிங்க் கிரானுல்ஸ். ஓகே, ஜிங்க் கிரானுல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜிங்க் கிரானுல்ஸை டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் பபிள் ரிலீஸ் ஆகும். ஓகே, அது ஹைட்ரஜன் பபிள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், நல்லா எரியக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியை அந்த கேஸ் பக்கத்துல கொண்டு போகும்போது அது இன்னும் நல்லா எரியும். பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் a fuel. That's it. That's the reason. So now உங்களுக்கு ஹைட்ரஜன் இட்ஸ் அ ஃபியூல் அண்ட் அது என்ன ஆகும், உங்களுக்கு பாப் அப்படிங்கிற சத்தம் கொடுக்கும். ஓகே, சரி, இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ரியாக்ஷன் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஜிங்க். ஓகே, ஜிங்க் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஓகே, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஜிங்க் சல்ஃபேட் கூடவே உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். கரெக்டா, zinc sulfate plus hydrogen gas. Let me change the color. Okay, hydrogen gas release ஆகும். ஓகே, அப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு என்ன ஆகுது, வெளியில வந்து வாட்டர் பபிள்ஸ். ஓகே, ஸோ வாட்டர் வந்து எஸ்கேப் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, மெழுகுவர்த்தி காட்டும்போது பாப் அப்படிங்கிற சத்தம் கேட்குது. ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம், ஜிங்க் கிரானுல்ஸ் இருந்த இடத்துல ஜிங்க் டஸ்ட். ஓகே, ஜிங்க் கிரானுல்ஸுக்கும் ஜிங்க் டஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிங்க் கிரானுல்ஸ்ங்கிறது வந்து ஒரு மாத்திரை மாதிரி குட்டி குட்டியா உருண்டை கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, கொஞ்சம் பெருசா இருக்கும்.
ஓகே, ஜிங்க் கிரானுல்ஸ். அதே ஜிங்க் டஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பவுடராக்கின ஜிங்க். ஓகே, ஸோ பெரிய மாத்திரையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம், உப்பு, கல்லுப்பு. ஜிங்க் கிரானுவல்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா கல்லுப்பு மாதிரி இருக்கும். ஜிங்க் டஸ்ட்ங்கிறது வந்து பொடி உப்பு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஜிங்க் கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நான் நடத்துறேன். அடுத்து நான் என்ன பண்றேன், ஜிங்க் டஸ்ட் யூஸ் பண்றேன். டஸ்ட்னா ரொம்ப பவுடர் ஆக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் இதை நான் போடும்போது ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ஷன் வில் கெட் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ ரியாக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்டா மாறும். உங்களுக்கு ஃபாஸ்டா ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வில் கெட் ஃபாஸ்டர். இதுதான் இங்க முக்கியம். faster, that's it. ஸோ ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகும். அது எப்படி சார் ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகும்? ஓகே, சிம்பிள் அனாலஜி தான். நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கு, பொடியுப்பு இருக்கு. இந்த ரெண்டுல எதை நீங்க சாப்பாடுல போட்டீங்கன்னா சீக்கிரமா டிசால்வ் ஆகும்? அஃப்கோர்ஸ் பொடியுப்பு தான். ஏன் சார் பொடியுப்பு சீக்கிரமா டிசால்வ் ஆகுதுன்னா, அதுக்கு ரீசன் நீங்க நல்லா பவுடர் ஆக்கிட்டீங்க. நல்லா பவுடர் ஆக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சப்ஸ்டன்ஸ், ஓகே, அந்த சால்ட்டோட சர்ஃபஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். why this is happening? because ஜிங்க் டஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு சர்ஃபஸ் ஏரியா அதிகம். அது ரொம்ப பவுடர் ஆக்கியாச்சு, சர்ஃபஸ் ஏரியா அதிகம். ஸோ சர்ஃபஸ் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். அவ்வளோதான் இங்கே விஷயம். Now, instead of dilute sulfuric acid, dilute hydrochloric acid is taken. இங்கே என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் எழுதுறேன். ஜிங்க் தானே, ஜிங்க் என்ன பண்ணுறேன், dilute HCl போடுறேன், dilute HCl போடுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கேயும் உங்களுக்கு ஜிங்க் குளோரைட் கூடவே அந்த ஹைட்ரஜன் கேஸ். நமக்கு தேவை ஹைட்ரஜன் கேஸ். அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு அந்த பாப் அப்படிங்கிற சத்தத்தை கொடுக்குது. இங்கே நமக்கு ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆக தான் தெரியுது, பட் கூட ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஜிங்க் குளோரைட். தட்ஸ் ஒன்லி சேஞ்சஸ். ஓகே, ஸோ இங்கேயும் அஸ் யூஸ்வலாக ரியாக்ஷன் நடந்து ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. ஓகே, தட்ஸ் இட். த ரீசன் இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரைட் போத் ஆர் ஸ்ட்ராங் ஆசிட். அவ்வளோதான் இங்கே விஷயம். ஓகே, இன் பிளேஸ் ஆஃப் ஜிங்க் காப்பர் டியூனிங்ஸ் ஆர் டேக்கன். இப்போ இந்த இடத்துல ஜிங்க் கிரானியூல்ஸ் இருக்குல்ல, ஜிங்க் மாத்திரை இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், காப்பர் டியூனிங்ஸ். டியூனிங்ஸ்ங்கிற என்னன்னா, காப்பரை நல்லா துருவி சின்ன சின்ன ஓகே ஒரு ஃபைபர் மாதிரி நம்ம மாற்றி வச்சிருப்போம். அதுதான் நம்ம காப்பர் டியூனிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பர் டியூனிங்ஸை நம்ம என்ன பண்றோம், போடுறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் நடக்காது. த ரீசன் இஸ் சிம்பிள். ஜிங்கை விட காப்பரோட ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தட்ஸ் த மெயின் ரீசன். ஓகே, நோ ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல நோ ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காததுக்கான காரணம் என்னன்னா, காப்பரை விட ஓகே ஜிங்க் தான் ரியாக்டிவிட்டி அதிகம், காப்பரோட ரியாக்டிவிட்டி கம்மி. அதனால இது ரியாக்ஷனுக்கு போகாது, ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணாது. நெக்ஸ்ட், sodium hydroxide is taken in place of dilute sulfuric acid and the tube is heated. Sodium hydroxide is taken. இப்போ பாருங்க, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம dilute sulfuric acid தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சடனா நம்ம என்ன பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். இப்போ இந்த இடத்துல ஓகே போட்டு in place of dilute sulfuric acid and the tube is heated. இப்போ dilute sulfuric acidக்கு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நான் ஹீட் பண்றேன். இங்க இப்போ என்ன நடக்கும் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள், இங்கேயும் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் ஜிங்கேட் கிடைக்குமா, சோடியம் ஜிங்கேட் பிளஸ் H2O. அவ்வளோதான். ஓகே, சாரி H2O வராது, வெறும் H2 தான். ஓகே, ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். Okay, that's it. So sodium hydroxide is taken in place of dilute sulfuric acid and the tube is heated. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ சேம் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் இப்போ இங்கேயும் ரிலீஸ் ஆக தான் போகுது. பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், நமக்கு இங்கே சோடியம் ஜிங்கேட் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஃபார் மேக்கிங் கேக் பேக்கிங் சோடா இஸ் டேக்கன் இஃப் யுவர் மதர் யூசஸ் பேக்கிங் சோடா இன்ஸ்டெட் ஆஃப் பேக்கிங் பவுடர் இன் கேக் அட் ஹோம். கேக் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒருவேளை பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இம்பார்ட்டண்டான விஷயம். ஹவு ஓகே, கொஸ்டின் நம்பர் 1, ஹவு வில் இட் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் தி கேக் அண்ட் வாய்? இதுக்கான பதில், பேக்கிங் சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடாங்கிறது சோடியம் பைகார்பனேட்.
சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டை நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா ஓகே, டைரக்டா சோடியம் பைகார்பனேட் தான் நம்மளுடைய பேக்கிங் சோடா. நீங்க டைரக்டா நீங்க ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணா உங்களுக்கு சோடியம், ஆக்சுவலி இங்க ரெண்டு வரும், Na2, ஓகே, Na2CO3 சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். தென் கார்பன் டை ஆக்சைடு கூடவே H2O. திஸ் இஸ் அ ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன்ல கூட ஓகே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன இருக்கு? சோடியம் கார்பனேட். ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டோட டேஸ்ட் தான் இந்த பிட்டர் டேஸ்ட். ஓகே, ஸோ இந்த பிட்டர் டேஸ்ட் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் சோடியம் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கேக் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப பிட்டராக இருக்கும் டியூ டு சோடியம் கார்பனேட். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஹவு கேன் பேக்கிங் சோடா பி கன்வெர்டட் இன்டு பேக்கிங் பவுடர்? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா இருக்குல்ல, சோடியம் பைகார்பனேட், இதை பேக்கிங் பவுடரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக டார்டாரிக், ஒரு வீக்கான ஒரு ஆசிட், எக்ஸாம்பிள் டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிடை நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் அ வீக் ஆசிட். வீக் ஆசிடை மிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த டார்டாரிக் ஆசிடோட ரோல் தான் என்ன? ஓகே, ஸோ இதை நீங்க நம்மளுடைய பேக்கிங் சோடால மிக்ஸ் பண்றதுனால என்னதான் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்டாரிக் வந்து ஒரு ஆசிட். இது என்ன பண்ணும்? H+ அயான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ இந்த H+ அயான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் இருக்குல்ல, ஸோ இந்த சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுறத ஸ்டாப் பண்ணும். ஓகே, காட் இட்? எப்படி? சோடியம் கார்பனேட். ஸோ இந்த சோடியம் கார்பனேட் கூட இந்த H+ ரியாக்ட் ஆகி இந்த சோடியம் கார்பனேட்டோட அளவை வந்து கம்மி பண்ணும். அண்ட் கூடவே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறதுனால அந்த கேக் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும். தட்ஸ் திங். ஸோ இங்கே இந்த ஆசிட் பண்ணக்கூடிய விஷயம் H+ கொடுத்து சோடியம் கார்பனேட் ஃபார்மேஷன், ஓகே, சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணி இதோட அளவை வந்து குறைக்குது. இதோட அளவு குறைக்கிறதுனால என்ன நடக்கும்? இந்த அந்த பிட்டர் டேஸ்ட் வந்து காணாம போகும். தென் கூடவே இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கேக்குக்கு ஃப்ளஃபியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஓகே, நவ் நெக்ஸ்ட், a metal X reacting with acid gives a gas that gives carbonate back when passed through solution Y. Okay, இருக்கட்டும். Now, on the other hand, a gas G obtained at the anode during electrolysis of brine. Okay, இங்க பாருங்க, உப்பு தண்ணி இருக்கு. உப்பு தண்ணியில ஆனோட்ல வரக்கூடிய கேஸ் என்ன? உப்பு தண்ணி. ஓகே, சோடியம் குளோரைடு இருக்கு. சோடியம் குளோரைடு சொல்யூஷன்ல ஆனோட்ல உருவாகக்கூடிய கேஸ் என்னன்னா தட் இஸ் குளோரைட் கேஸ். ஓகே, ஸோ Cl- தான். ஓகே, ஸோ Cl2 கேஸ் தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ G அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் Cl2 கேஸ். ஓகே, கேஸ் G obtained during electrolysis passed on dry Y. ஓகே, ஸோ Yங்கிற சொல்யூஷன் நம்ம என்ன பண்றோம்? Cl2 கேஸை பாஸ் பண்றோம். அது வந்து என்ன கொடுக்குது? Z அப்படிங்கிற காம்பவுண்ட் கொடுக்குது. அந்த Z எதுக்கு யூஸ் ஆகுது? யூஸ்ட் டு டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, ஸோ டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் என்னது? ப்ளீச்சிங் பவுடர் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர். ஸோ Z அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் நத்திங் பட் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ இங்க இந்த ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியம். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, கரெக்டா? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஸோ G கன்ஃபார்ம், Z கன்ஃபார்ம். இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி? ஸோ குளோரினை யாரு கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு Z கிடைக்கும்? சிம்பிள் கேள்வியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? Cl2 யாரு கூட நம்ம ரியாக்ட் பண்ணா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் இங்க ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். ஓகே, கூட வாட்டர். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன இருக்கு? அப்போ இங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு என்ன? Y. ஓகே, Yயோட வேல்யூ, Yங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரி, metal carbonate. Okay, so X, metal carbonate reacting with acid gives a gas that gives carbonate back when it's passed through solution Y. Okay, இப்போ இது Y கிடைச்சிருச்சு. இந்த Yல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்கு. இங்க நமக்கு என்ன மெட்டல் கொடுத்துருக்கோம்? மெட்டல் கார்பனேட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் நம்ம கிடைச்ச டேட்டால கால்சியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் மட்டும் தான் இருக்கு.
அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ கால்சியம் carbonate acid gives a gas that gives carbonate back when passed through solution Y. Yங்கிறது calcium hydroxide. ஓகே, calcium hydroxide. சரி, அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. அதை நான் என்ன பண்றேன், ஒரு ஆசிட் கூட நான் போடும்போது என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்னாலும் சரி, HClனாலும் சரி, ஆசிட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் குளோரைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குமா? ஸோ இந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும், கூட வாட்டர் மாலிகுல் இருக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட்ல என்ன கொடுக்குறாங்க? ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன, ஸோ கிவ்ஸ் a gas. அந்த கேஸ் என்னது? தட்ஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு. அது கிவ்ஸ் கார்பனேட் பேக். ஸோ ஒய்ங்கிற சொல்யூஷன்ல நான் மறுபடியும், ஒய்ங்கிறது என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடில் நான் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணா எனக்கு மறுபடியும் என்னதான் எனக்கு கிடைக்குது? கால்சியம் கார்பனேட். ஓகே, இதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கால்சியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர். ஓகே, ஸோ டோட்டலாக கொடுத்துடைய பாயிண்ட்ஸ் இவ்வளவு தான். ஃபர்ஸ்ட் மெட்டல் கார்பனேட்ஸ், அது நமக்கு டக்குன்னு எந்த மெட்டல் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் வரும், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை பாருங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன, G obtained. ஓகே, பிரைன். ஓகே, பிரைன் சொல்யூஷன்ல ஆனோட்ல உருவாகக்கூடியது குளோரின் கேஸ். ஸோ அப்போ வந்து குளோரின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாஸ்ட் ஆன் ட்ரை. ஓகே, ஜஸ்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் Z. ஸோ குளோரினை என்ன பண்றோம்? காம்பவுண்ட் Zங்கிறது டிஸ்இன்ஃபெக்டிங். ஓகே, என்னது? தட்ஸ் குளோரின் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைட். சரி, குளோரின் கிடைச்சிருச்சு, கால்சியம் ஆக்சிக்ளோரைட் கிடைச்சிருச்சு. ஸோ குளோரினை எது கூட ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு கால்சியம் ஆக்சிக்ளோரைட் கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. என்ன? G. ஓகே, this is our G. Then Y, then Z. இந்த மூணுமே முடிஞ்சா அடுத்து இனி கண்டுபிடிக்க வேண்டியது வெறும் X மட்டும்தான். ஓகே, சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட் வாங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, இந்த மூணுல நமக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டல் கால்சியம். ஸோ அப்போ நமக்கு இங்கே எடுக்கக்கூடிய மெட்டல் என்னன்னா, மெட்டல் கார்பனேட் வந்து கால்சியம் கார்பனேட் தான். கால்சியம் கார்பனேட்டை ஏதாவது ஒரு ஆசிட்ல போட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். எஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதுல இருந்து உங்களுக்கு என்ன, எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. சிம்பிள். ஓகே, இவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ நீங்க எப்படி இதுல அடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நீங்க கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நீங்க பாருங்க. ஓகே, எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும், தென் இங்க இருக்கக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த காம்பவுண்ட் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சாலே போதும். சரி, ஸோ தட்ஸ் இட். ஸோ எக்ஸ், ஒய், ஜி, ஜெட், ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி போகலாம். A few crystals of ferrous sulfate. Okay, ferrous sulfate in a dry boiling tube and heated. Tiny water droplets were observed in the tube after some time. இப்போ first of all few ferrous sulfate. Okay, ferrous sulfate எடுத்தாச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? Yes, ferrous sulfate. Fe2SO4. Okay, ferrous sulfate Fe2SO4. So இந்த Fe2SO4 ஓட கலர் என்னன்னா green color. And keep it in your mind, இந்த காம்பவுண்ட் எப்படி தான் இருக்கும்? உங்களுக்கு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இதுல இருக்கும். ஓகே, ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு 7 வாட்டர் மாலிகுல் இருக்கும். இதுதான் ஃபெரஸ் சல்ஃபேட். இப்போ நீங்கள் லைட்டாக நீங்கள் இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 7 வாட்டர் மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆகும். அதைத்தான் நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, வாட்டர் ட்ராப்லெட்ஸ். Fine, where did this water molecule appear? Because those water molecules are water of crystallization. Okay, crystallization ferrous sulfate solution crystals மாறும்போது அதோட கேப்ல மாட்டிக்கிட்ட வாட்டர் மாலிகுல்ஸ் தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். Got it? So now, அப்போ இந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், வாட் கலர் சேஞ்ச் வில் அப்சர்வ் டியூரிங் ஹீட்டிங்? ஸோ ஹீட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? ஃபெரஸ் சல்ஃபேட் ஹைட்ரேட்டட். ஓகே, ஹைட்ரேட்டட் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட கலர் எப்படி இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். அதே அன்ஹைட்ரேட்டட் அன்ஹைட்ரஸ். ஓகே, அன்ஹைட்ரஸ் என்ன கலர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ கிரீன்ல இருந்து நீங்க ஹீட் பண்ணும்போது ஒயிட்டா மாறும். சேம் வே நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸும் எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். பட் அதை நீங்க ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒயிட் கலருக்கு மாறும். காப்பர் சல்ஃபேட் சால்ட்டுமே கிரீன் ப்ளூல இருந்து ஒயிட்டா மாறும். ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் அட்டாச்ட் பெர் மாலிகுல் ஆஃப் FeSO4 crystal? என்ன 7 moles. ஓகே, தட்ஸ் 7 mole.
Okay, that's 7 more. Next, write the molecular formula of crystalline form of copper 1 sulfate sodium carbonate. சரி, என்ன காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல உங்களுக்கு 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே, காப்பர் சல்ஃபேட் பிளஸ் 5H2O. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், Na2CO3. சோடியம் கார்பனேட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ டோட்டலாக இதுதான் இந்த கொஸ்டினுக்கான பதிலாக இருக்கும். இப்போ அடுத்து கேள்வி, ஹவு இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கெமிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிப்சம்? ஜிப்சமுக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது அன்ஹைட்ரேட்டட் ஃபார்ம். ஓகே, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இட்ஸ் அன்ஹைட்ரஸ். ஓகே, அன்ஹைட்ரஸ் ஃபார்ம் தான் அன்ஹைட்ரஸ் ஃபார்ம் ஆஃப் ஜிப்சம். அதுதான் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹவு பிளாஸ்டர் ஆஃப் கெமிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிப்சம். ஸோ பிகாஸ் ஜிப்சம்ங்கிறது என்ன, ஹைட்ரேட்டட் ஃபார்ம், அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ங்கிறது அன்ஹைட்ரேட்டட் ஃபார்ம். ஹவு மெனி these be inter converted, right? One use of plaster of paris. ஸோ இப்போ ஜிப்சம் இருக்கு, ஜிப்சத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளா தண்ணியில டிப் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஜிப்சத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா மாத்துறதுக்கு நீங்க ஹீட் பண்ணணும். இங்க நான் எழுதுறேன், ஜிப்சம்ல இருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நீங்க மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஹீட்டிங். அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல இருந்து ஜிப்சம் போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஹைட்ரேஷன். ஓகே, வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணா போதும். That's it. Got it? Now, how many these be interconverted? Next, write one use of plaster of Paris. என்ன யூஸ் வரும்? சிம்பிள், நம்ம போன்ல ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க போகும்போது மாவு கட்டு போடுறாங்க. ஸோ அந்த மாவுல என்ன இருக்கும்னா இங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி மெடிக்கல் ஃபீல்டுல புரோக்கன் போன்ஸை சரி பண்றதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு பேண்டேஜ் மாதிரி எடுத்துப்பாங்க, அதை தண்ணியில நல்லா டிப் பண்ணும், ஒரு 2-3 டைம்ஸ் டிப் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு போன் எங்க ஃப்ராக்சர் ஆயிருக்கோ அந்த இடத்துல வச்சு சீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டா மாறிடும். எனக்கு கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்க இதுதான் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த பேண்டேஜ் மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னா இட்ஸ் அ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதை தண்ணியில டிப் பண்ணி உங்க புரோக்கன் போன்ஸ் பக்கத்துல என்ன வைக்கிறாங்க, சீல் பண்றாங்க. சீல் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், அது ஜிப்சமா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஜிப்சம் தான் தட்ஸ் ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் உங்க போன்ஸை ஹோல்டு பண்ற. ஓகே, ரொம்ப ஹீல் பண்றதுக்கு லாங் டைம் ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, that's it. So medical field la plaster of paris நம்ம யூஸ் பண்றோம். next, write the chemical formula of gypsum. gypsத்தோட chemical formula என்ன வரும்? ஓகே, gypsum. so gypsத்தோடது உங்களுக்கு calcium sulfate 0.2H2O. okay, so this is gypsum. next, washing soda எடுக்கிறீங்க, sodium carbonate கூடவே உங்களுக்கு ஒரு 10 வாட்டர் மாலிகுல் இருக்கும், அது உங்களுக்கு வாஷிங் சோடா. அதே மாதிரி பேக்கிங் சோடால பாத்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் இருக்கும். தென் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துட்டீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகே, ஆக்சிக்ளோரைடு. ரைட் ஒன் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி அபோவ் காம்பவுண்ட். ஓகே, ஈச் ஆஃப் தி அபோவ் காம்பவுண்ட். சரி, அதையும் பார்ப்போம். ஜிப்சம் என்ன பண்ணுவோம், நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்று. அடுத்து வாஷிங் சோடா என்ன யூஸ் பண்ணலாம், வாட்டரோட ஹார்ட்னஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வாஷிங் சோடா யூஸ் பண்றோம். ஓகே, ஹார்ட்னஸ். ஓகே, இந்த ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வாஷிங் சோடா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், பேக்கிங் சோடா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், பேக்கிங் சோடா நம்ம ஆன்டி ஆசிட்ஸா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன்டி ஆசிட்ஸ் ஆர் குக்கிங் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ப்ளீச்சிங் பவுடர் அஃப்கோர்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆஃப் வாட்டர். Now, state the difference between strong acid and weak acid with one example each. Strong acid and weak acid with one example each. சரி, strong acid என்ன பண்ணும், completely dissociate ஆகும்.
வீக் ஆசிட் பார்ஷியலி டிசோசியேட் ஆகும். அது முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்சஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் ஆசிட் கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகும், ஹச் பிளஸ் கொடுத்துரும், கம்ப்ளீட்டா ஹச் பிளஸ் கொடுத்துரும். பட் இங்க வீக் ஆசிட் ஆர் பேஸ் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா ஹச் பிளஸ் கொடுக்காது, ஒரு பேஸுமே OH மைனஸ் கொடுக்காது, பார்ஷியலா தான் ஹச் பிளஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ that's the difference. நெக்ஸ்ட் தென் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட ஸ்ட்ராங்குக்கு எக்ஸாம்பிளாகவும் அசிட்டிக் ஆசிட வீக்குக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் 8 is completed. Next, how does dilution with water, okay, dilution with water affect the strength of hydrogen ion concentration in an acid? Dilution with water affect the strength of, okay, நீங்க நல்லா டைலூட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா H plus ஓட கான்சென்ட்ரேஷன் ஓகே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்றீங்க, டைல்யூட் பண்ண டைல்யூஷன் இன்க்ரீசஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். சார் அது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் H plus அயான் இன் அ வால்யூம், N/V அப்படிங்கிறது தான் கான்சென்ட்ரேஷன். நீங்க டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, H plus ஓட அளவு அப்படியே தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, தண்ணியை தானே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆசிட் சொல்யூஷன்ல தண்ணியை ஊத்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் எங்க இருக்கு, டினாமினேட்டர். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், நம்பர் ஆஃப் H plus அப்படியே தான் இருக்கும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகனால என்ன ஆகும், கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அதான் இங்க நடக்கும். நெக்ஸ்ட், why should curd and sour substance not be taken in brass and copper vessels? Okay, so curd சரி sour, okay, கசப்பான சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியாது நம்மளால brass or copper vesselல எடுக்க முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னா they will react. Okay, got it? So இப்போ curd sour food ஐட்டம்ஸ்ல என்ன இருக்கும், ஆசிட்ஸ் இருக்கும். கர்ட்ல என்ன இருக்கும், கண்டிப்பா லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்கும். sour சப்ஸ்டன்ஸ்னாலே அதுல புளிப்புனாலே அங்க என்ன இருக்கும், ஆசிட் இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிட் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய பிராஸ் காப்பர், ஓகே, காப்பர் வெசல்ஸ்ல நீங்க போடும்போது அது கூட ரியாக்ட் ஆகி டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸை இது வெளியில ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஹார்ம்ஃபுல். அதனால நம்ம அதுல மோஸ்ட்லி காப்பர் அண்ட் பிராஸ்ல கர்ட் ஆர் ஆசிட் பேஸ்டா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை எடுக்கக்கூடாது. டிஃபைன் pH, ரைட் த ஃபார்முலா, ரைட் இட்ஸ் ஃபார்முலா. pHங்கிறது என்ன, தட்ஸ் சிம்பிளா ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus ரீப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டேர்ம் தான் pH. ஸோ இந்த pHோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் லாக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus. தட்ஸ் இட். சரியா? ஸோ டிஃபைன் pH. pHங்கிறது இட்ஸ் அ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus இன் அ சொல்யூஷன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம pH. ஸோ இதுக்கு மேத் P அப்படிங்கிறது என்னன்னா பொட்டன்ஷியோ ஆர் பவர் ஆஃப் H plus மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிளி எவ்வளவு H plus அயான்ஸ் ஒரு வாட்டர்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம pH மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, pH is equal to negative logarithmic of concentration of H plus ions. Okay, now pH of a solution is 3. Okay, is it acidic or basic? சிம்பிள், 7க்கு கீழே இருந்துச்சுன்னா அது அசிடிக், 7க்கு மேல இருந்துச்சுன்னா பேசிக், எக்ஸாக்ட் 7 இருந்துச்சுன்னா தட்ஸ் நியூட்ரல். therefore the pH of the solution என்னது, it's acidic. okay, what will be its hydrogen ion concentration? எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 3 இருக்கா, கான்சென்ட்ரேஷன் H plus அப்படிங்கிறது சிம்பிளா என்ன பண்ணலாம், 10 to the power minus pH, அவ்வளவுதான். இப்படி போட்டுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, pH ஓட வேல்யூ 3, அப்போ 10 to the power minus 3. இப்படிதான், இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, ஸோ ஃபாஸ்டா ஆன்சர் கொண்டு வரதுக்கு இதுதான் ஈஸியான ஒரு வழி. ஸோ pH ஓட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை 10 to the power minus போட்டுருங்க. ஸோ 10 to the power minus 3 தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus ions. Now give one example each of acidic, basic and neutral salt. சரியா? இப்போ acidic salt நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் acidic salt. என்ன பண்ணலாம், ஸோ அமோனியம் குளோரைடு எடுக்கலாம், அமோனியம் குளோரைடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேசிக் சால்ட். பேசிக் சால்ட்னா என்ன, பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆசிட் வீக்கா இருக்கணும். ஓகே, ஸோ சோடியம் கார்பனேட் ஆர் சோடியம் தட்ஸ் இட் அசிட்டேட், சோடியம் அசிட்டேட் எடுக்கலாம். CH3 COO Na
அப்படி இல்லைன்னா சோடியம் கார்பனேட். இது எல்லாமே பேசிக் சால்ட். நெக்ஸ்ட் Na2CO3. மூணாவது என்ன வரும்? நியூட்ரல் சால்ட். சிம்பிள், ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் சேர்த்தாலே போதும். நியூட்ரல் சால்ட்னா நம்ம NaCl சோடியம் குளோரைடு எடுக்கலாம் அண்ட் பொட்டாசியம் குளோரைடு எடுக்கலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின், why sodium chloride considered a neutral salt? Because sodium chloride வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது? சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் HCl அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆசிட் கூட சேரும்போது நமக்கு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற நியூட்ரல் சால்ட் கிடைக்கும். திஸ் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். பிகாஸ் சோடியம் குளோரைடு வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்றதுனால கிடைக்கிறது தான் நமக்கு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற நியூட்ரல் சால்ட். ஓகே, இந்த பக்கம் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங், அதனால கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து நியூட்ரலா இருக்கும். நெக்ஸ்ட், டூத் டிகே starts when pH of mouth fall below 5.5 due to bacterial activity. ஓகே, ஸோ ரொம்ப பேக்டீரியல் ஆக்டிவிட்டி என்ன ஆகும்? நம்ம வாயோட அசிடிட்டி வந்து கம்மியாகும். அசிடிட்டி பிஹெச்சோட அளவு வந்து குறையும். ஓகே, ஸோ இப்படி பிஹெச்சோட அளவு குறையிறதுனால நம்ம டூத்தில் இருக்கக்கூடிய எனாமல் கரோட் ஆக ஸ்டார்ட் ஆகும், டிகே ஆக ஸ்டார்ட் ஆகும். Why does tooth enamel start corroding at this pH? இதுக்கான காரணம் என்னன்னா, டூத் எனாமல்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போனன்ட் என்ன? தட்ஸ் கால்சியம். ஓகே, கால்சியம் 10 PO 4 6 times, then OH எத்தனை வரும்? 2 times. ஸோ இதுதான் நமக்கு டூத் எனாமல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன, பிஹெச் வந்து 5.5க்கு மேலே போகும்போது அந்த என்டையர் மவுத்துமே எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்கும். ஸோ இந்த கால்சியம் பாஸ்பேட் இருக்குல்ல, ஸோ இந்த பாஸ்பேட் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த அசிடிக் மீடியத்தில் டிசால்வ் ஆக தொடங்கும். ஓகே, ஸோ அதனால தான் பிஹெச் 5.5ல இருக்கும்போது இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு நம்ம டூத்தோட எனாமல் வந்து கரோட் ஆக தொடங்கும். ஓகே, பிகாஸ் அசிடிக் மீடியத்தில் இங்கே எனாமல்ல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் காம்போனன்ட் டிகே ஆக தொடங்கும். இதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்றோம். ஹவு டு டூத் பேஸ்ட் ஹெல்ப் ப்ரிவென்ட் டூத் டிகே? மோஸ்ட்லி இந்த டூத் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா பேசிக்காக தான் இருக்கும். தட் இஸ் பேசிக். ஸோ இந்த பேஸா இது இருக்கனால நீங்க பல்ல நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், ஓகே, பேஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அசிடிட்டியை கம்மி பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும். சிம்பிளா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் இங்க நடக்கும். நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த நியூட்ரலைசேஷனால அசிடிட்டியை பிஹெச் லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். வாட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் டூத் பேஸ்ட்? அசிடிக் ஆர் பேசிக்? அஃப்கோர்ஸ் பேசிக் தான் யூஸ் பண்ணணும். அசிடிக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு பல் சீக்கிரமா சொத்தையாயிடும். Which property of acid and bases is being applied when toothpaste neutralize mouth acid? என்ன ஆன்சர்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க நடக்கக்கூடியது எல்லாமே நியூட்ரலைசேஷன். ஓகே, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தான் இங்க நடக்குது. That's it guys. ஸோ டோட்டலா நம்ம ஒரு 10 4 மார்க், டோட்டலா ஒரு 5 4 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த செஷன்ல நான் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். Don't forget to subscribe our channel and like session லைக் பண்ணிடுங்க. See you on next class. Until then, your favorite chemistry educator. Take care of yourself. Bye.